அதாவது நம்ம மறுதலிப்பு எப்படி இருக்கும்னா, வாயினால இருக்காது, நம்மளுடைய செயல் நிறைய மறுதலிக்கும் அவரை. நம்ம பண்றோம் பாத்தீங்களா, ஒரு சில கிரியை நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, ஒரு சில வேலை நம்ம ஆண்டவருக்காக ஒரு சில வார்த்தைகளை வச்சு அவரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இப்படி ஆண்டவர் அப்படி ஆண்டவர், நம்ம செயல்பாடு இருக்கு பாருங்க, அப்படியே ஆண்டவரை மறுதலிக்கும். நம்ம செயல்பாடு அப்படியே அவரை விட்டு அவர் நொறுக்கும் போட்டு. அல்லேலூயா. அவர் இருதயத்தை நொறுக்கிறது என்னன்னா, நம்முடைய அஜாக்கிரதையுள்ள கிரியை அவரை உடைத்து போடுகிறது. அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துறது என்னன்னா, உங்களுடைய என்னுடைய மனம் திரும்பாத ஒரு சில கிரியையினால அவர் உடைக்கப்படுறார் ஆண்டவர். என்ன பண்ண முடியும்? உங்களை என்னை நியமித்துக் கொண்டாரே. அல்லேலூயா. நம்மை அவர் தள்ளிவிடல, நம்ம தான் அவரை என்ன பண்ணியிருக்கிறோம், தள்ளிவிட்டு. இந்த மணவாளன் கொஞ்சம் கடினமா இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் கஷ்டம் இவர்கிட்ட இருக்கிறது, இவர்கிட்ட தெரியாம உடன்படிக்கை பண்ணிட்ட, அதனால இவரை விட்டு கொஞ்சம் நம்ம வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம இருப்போம், இவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவோன்னு என் கர்த்தரை விட்டு நீங்க விலகி போயிட்டு மற்ற நேசர்களோடு நீங்க என்ன பண்ணியாச்சு, கை கொத்து வாழ பழகியாச்சு நம்ம. அதனால இவருடைய அந்த அனுபவமும் இவருடைய அந்த ஆசையான அங்கலாய்ப்பும் உங்களுக்கு புரியல இன்னைக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உடன்படிக்கை பிட்ரோத்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை உடைக்கிறோம்னா நீங்களும் நானும் பெரும் பாதகத்துக்குள்ள பெரும் பாவத்துக்குள்ள போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா.